நாட்டுக்கோழியில கறி தோசை இங்க மட்டும் தாங்க கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம கோயம்புத்தூர்ல நைட்டு அருமையான இயற்கை சூழல்ல நாட்டுக்கோழி விருந்து சாப்பிடலாங்களா? ஃபர்ஸ்டா ஒரு சூப்பர் ரோஸ்ட் வாங்கி ஸ்பெஷல் கோச்சை கிரேவி போட்டு சாப்பிட்டேன். தோசைக்காக தண்ணி குழம்பு கொடுத்தாங்க. நல்லா சூடா இருந்துச்சா, நான் சூப் மாதிரியே குடிச்சிட்டேன். இங்க டின்னர்ல வெஜ் லவர்ஸ்க்காக பன்னீர் பட்டர் மசாலாவும் மஷ்ரூம் கிரேவியும் இருக்கு. நாட்டுக்கோழி கறி தோசை செம்ம சாஃப்டா இருக்கு, மைல்டா இருக்கு. ஃபுல்கா சூப்பரா கொடுத்தாங்க. அப்படியே மடக்கி செட்டிநாடு கிரேவியோட சாப்பிட்டா ஆஹா அமர்க்கலமா இருக்கு. இங்க எல்லாமே கோச்சதாங்க, மண்பானை சமையல் தான். அப்புறம் நான்கு பெப்பர் கிரேவி போட்டேன், சும்மா சுருக்குன்னு இருக்குது. அடுத்தது நாட்டுக்கோழி பிரியாணி, வெரி நைஸ். இவங்களோட ஆசாரி வறுவல், கிரீன் சில்லி வறுவல் எல்லாமே நைட்டும் கிடைக்குதுங்க. நைட்டு மீல்ஸும் உண்டு. நம்ம கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி தாண்டி அன்னூர் போற ரூட்ல கோயில்மேடு டர்ன் திரும்பின உடனே ரைட் சைட்ல ஒரு தோப்பு ஜொலிக்கும். இதாங்க நம்ம சரவணம்பட்டி கோச்சை வறுவல் ரெஸ்டாரண்ட். நான் ஏற்கனவே இவங்க ஃபேன். எப்பவுமே செம்ம தீனி, நைட்ல வந்தாலும் செம்ம தீனிங்க.